வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். அஷ்டமஸ்தானம் என அழைக்கப்படுற 8வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தாலே சிலருக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படும். அந்த பண சிரமம் சிக்கல்னு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண சிரமமோ அல்லது சிக்கலோ வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் காட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கும். கடன் காட்சினால் கூட நமக்கு ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் வரும், தொந்தரவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் இழப்பீடு ஏற்படுறது மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால தொந்தரவு வரும், பெற்ற பிள்ளைகள்னால தொந்தரவு வருது. ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டுனால தொந்தரவு வரும். கோர்ட்டுனாலன்னா ஏதாவது வம்பு வழக்குகள் வர்றது, கேஸு அந்த மாதிரி வர்றது. அதனால் குரு 8ல் இருந்தாலே அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆக அந்த பொருளாதார சிரமங்களை மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் குரு 8ல் இருந்தால். அது எப்போ நமக்கு விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் கடைசியில் தான் குரு மாறுறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்காது. பொருளாதாரம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் அதிபதி 8ல் இருந்தால் ஒன்று உங்களுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், அல்லது கீழே விழுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், கொஞ்சம் கீழே விழுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சூரிய பகவானை எடுத்துக்குவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி தான். அப்போ 12ஆம் அதிபதியான சூரிய பகவான் எப்பயுமே 7வது ராசியில் இருக்கக்கூடாது. பொதுவாக சூரியனே திருமண வாழ்க்கைக்கு ஆகாத கிரகம். அவர் 7வது ராசியில் இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட வச்சு விட்டுருவார், கருத்து வேறுபாடை உருவாக்குவார், பிரிவினைகளை ஏற்படுத்துவார், அந்த மாதிரி விஷயங்களை செய்வார். அதனால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவை நல்லபடியாக பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவிகளை கருத்து வேறுபாடு வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் வராமல் ஓரளவுக்கு தடுத்துடலாம். சரிங்களா? சரி. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3 மற்றும் 8 குடைவர் தான். அவர் 5வது ராசியில் தான் செவ்வாய் பகவான் இருக்கார். இப்போ 6வது ராசிக்கு செவ்வாய் போக போகிறார். பங்குனி மாதம் 1ஆம் தேதி போவார். அப்போ 8ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது நல்லது இல்லை. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஏதாவது மருத்துவ செலவுகளை நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பங்குனி சித்திரை வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் சிரமங்கள் ஏற்படும். சொத்து பிரிவினை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் செய்கிற விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. நம்மக்கிட்ட ஒன்று பேசுவாங்க, வெளியில் ஒன்று பேசுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? சரி. அடுத்து சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் 6ஆம் அதிபதியாகி 6லேயே ஆட்சியாக தான் இருக்கார். பொதுவாக சனி 6ல் இருக்கக்கூடாது. ஏன்னா சனி 6ல் இருந்தால் வாகனங்கள் மூலமாக நிறைய விரயங்களை கொடுப்பார். அப்போ வண்டி இல்லைன்னா வண்டி வாங்க வைப்பார். வண்டி வாங்க வச்சுட்டு வண்டி மூலமாக நிறையா செலவுகளை கொடுப்பார். வண்டிகள் பழுதாகிறது, வண்டிகள் விபத்துக்கள் ஆகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுப்பார். அதனால் வாகன வகையில் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். சரிங்களா? சரி. அதே மாதிரி சனி 6ல் இருந்தால் கடனையும் உருவாக்குவார், நோயையும் உருவாக்குவார். நோயின்னா நமக்கு மட்டும்தான் கிடையாது, நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வரும், யாராவது ஒருத்தர் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கடன் மட்டும் உருவாகும். கடனை உருவாகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதை செஞ்சாலே போதும். மற்றபடி சனி பகவான் வேறு கெடுதல்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. அடுத்து சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே. அப்போ அவர் தற்போது 6வது ராசியில் தான் இருக்கார் சுக்கிர பகவான். சுக்கிரன் 6வது ராசியில் இருந்தால் பங்குனி மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் பூரா ரிப்பேர் ஆகும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு,
அப்படி சொல்கிறோம்ல கம்ப்யூட்டர் எல்லாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிற மாதிரி வரும். ஒரு சில பொருள்களை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு சில பொருள்களை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது, புதுசு தான் வாங்க வேற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கும். அது வந்து நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ போகும். நோய்க்குன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறது, கடனுக்குன்னா வட்டி கட்டுறது, கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி. பகைக்குன்னா வம்பு வழக்குகளுக்காக செலவழிக்கும். இது வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி பணம் வந்து செலவழியும் அப்படின்னா பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் தான். பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் வந்து மீன ராசிக்கு போயிடுவார். சுக்கிரன் மீன ராசிக்கு போனதுக்கப்புறம் தனாதிபதி சிறப்பாக இருப்பார். அப்போ குரு பகவான் வந்து பணத்தை கொடுக்கல, சிரமப்படுத்துகிறாரு அப்படின்னாலும் சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை உண்டு பண்ணுவார், பொருளாதாரத்தை சரி செஞ்சு தருவார். அப்போ பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் வந்து தொந்தரவு இருக்காது, பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் வந்து நமக்கு சுமூகமாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. அதே மாதிரி சுக்கிர பகவான் 7வது ராசிக்கு போனதுக்கப்புறம் பிற ஆண் பெண்களினுடைய தொடர்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பிற ஆண்கள் மூலமோ பெண்கள் மூலமோ நமக்கு ஆதாயங்களும் நன்மையும் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து புதனை எடுத்துக்கிட்டோம்னா புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி தான். பொதுவாக 10ஆம் அதிபதியாக இருக்கிற கிரகம் வந்து நீச்சமாகக்கூடாது, ஆனால் இந்த மாதம் வந்து நீச்சமாக தான் இருப்பார். 10ஆம் அதிபதிங்கிறவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகம். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாகக்கூடாது. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமானால் நமக்கு இந்த டைமில் வந்து தொழில்கள் வந்து கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, மிகுந்த லாபங்கள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக போகும், ஸ்மாராக தான் போகும். சரிங்களா? சரி, வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு வரும். ஒரு சிலருக்கு வேலை போயிடும், வேலை போய் வேறு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி வரும். இல்லைன்னா ஏற்கனவே ஒரு சிலருக்கு வேலை தேடிட்டு இருப்பாங்க, வேலை கிடைக்காது. ஆனால் இந்த புதன் வந்து ஒரு மாதம் கழித்து அந்த நீச்ச நிலை மாறிடும். அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் வேலை பார்க்குறவங்க இந்த கிரகம் நீச்சமாக இருக்கனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா புதன் நீச்சமாக இருந்தாலே நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் இப்போ ராகு பகவான் கூட உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். ராகு பகவான் 7வது ராசியில் இருக்கிறது நல்லதில்லை. 7வது ராசியில் ராகு இருந்தாலே ஒன்று உங்களுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் நலத்தை வந்து பாதிக்கும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும், சண்டை சச்சரவு வரும். இதை தான் வந்து ராகு பகவான் வந்து உருவாக்குவார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்பட்டுரும். இப்போ ஒரு ஆம்பளை பையலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பெண்களுடைய சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத ஆண்களுடைய சேர்க்கை ஏற்படும். இதன் மூலமாக கூட குடும்பத்தில் வந்து குழப்பம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே லைஃப் வந்து போயிட்டுருக்கும். அதனால் ஒன்றும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. ஆக இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப சிக்கல் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓரளவுக்கு லைஃபு நல்லாவே போகும், ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.